அறநிலைத்துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பற்றி கிளியராக பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எக்ஸாமும் கிடையாது, அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸும் கிடையாது, ஓகேங்களா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10வது அல்லது டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு தவறாமல் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான சம்பளம் அவுட் பண்ணியிருக்காங்க. 33,700 மணி கொடுக்குறாங்க மாத சம்பளம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 07/9/2024, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏது வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஜாப் ரிலவெண்ட்டாக நிறையா வீடியோஸ் வந்து டெய்லியும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தேவை. அதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை அனுப்பிச்சுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இதுதான் அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம், ஓகேங்களா. இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்கான நேம் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் தமிழில் தான் இருக்கும், ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க, ஓகேங்களா. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், தந்தை பெயர், ஓகேங்களா, நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, ஓகேங்களா. அது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனா பெண்ணா, ஓகேங்களா, அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு முகவரி எண், ஓகேங்களா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே நீட்டாக பார்த்து பொறுமையாக எழுதிக்கோங்க, ஓகேங்களா. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டிஜிட், ஓகேங்களா, 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சான்றிதழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் எதுவுமே நீங்கள் அனுப்ப தேவை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போகும்போது மட்டும்தான் அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகும்போது இருக்கும். இப்போ எதுவுமே நீங்கள் ஜஸ்ட் ஜெராக்ஸ் வச்சா மட்டும் போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொலைபேசி எண் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி, ஓகேங்களா, அது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. உங்களுடைய பிறந்த தேதி, ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வந்து இந்த ஏஜ் கேட்டகரியில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 01/7/2024 அந்த ஏஜ் கேட்டகரி கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களோட வயசு என்னவோ 27 இல்லை வந்து 25, அது நீங்கள் ஜஸ்ட் இந்த மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. நீங்கள் மந்த் எப்படின்னா டேட்டு, மந்த்து, இயரு, அப்புறம் ஸ்லாஷ் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி என்ன முடிச்சிருக்கீங்க, 10th முடிச்சிருந்தீங்களா அல்லது எனி டிகிரியா அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா மட்டும் போதுமானது. நீங்கள் டிகிரியும் படிச்சிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா மட்டும் போதுமானது. நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரூப் 1 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. எல்லாமே 10th தான் குவாலிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போஸ்டிங் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அது கூடயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சான்றிதழ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குற்ற நடவடிக்கை, இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே போலீஸ் கேஸோ சம்திங் ஏதோ வந்து முடிஞ்சிருக்கோம், நடந்துகிட்ருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து டிக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ கோயிலில் ஏதோ அனுபவமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன, அது எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உறுதிமொழி எண், இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததெல்லாம் என்னோட ஒரிஜினல் தான், எதுவுமே ஃபேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக எழுதி இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர், உங்களுடைய நேம், சார் உங்களுடைய நாள் என்ன டேட்டு, அதுக்கப்புறம் இடம் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இணைப்பு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நகல் அனுப்பும்போது இதெல்லாம் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள், ஓகேங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் ஒன்றும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் கல்வி சான்றிதழ், ஓகேங்களா. நீங்கள் 10th முடிஞ்சுன்னா 10th, அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுப்புவோம் இந்த கார்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து 25 ரூபா அந்த கார்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா தபால் நீங்கள் அந்த ஸ்டாம்ப் கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா அந்த கார்டு. நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இந்த பொசிஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கால் மூலிமா தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அதனால் நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 25 ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த பேமெண்ட்டும் எதுவும் கிடையாது. நீங்கள் இது வந்து த்ரூ அவுட் வந்து மெயில்லையோ இல்லை வந்து இதுலேயோ அப்படி வர ஃபோன் கால்ஸ்லேயே எதுவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து தபால் மூலிமா தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா 25 ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. விண்ணப்பிக்கான தேதி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 01/7/2024, ஓகேங்களா. இதுக்கான வயது வரம்பு 18லேருந்து 45, ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் காலையில் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு சில ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அட்டாச் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வைங்க, கூட ஒரிஜினல்ஸ் எதுவும் வச்சிடாதீங்க, ஓகேங்களா. ஒரிஜினல்ஸ் வந்து வைக்கக்கூடாது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இந்த இது மென்ஷன் பண்ணுங்க, ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து இது தான், ஓகேங்களா. வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லிங்க் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த வீடியோவில் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.